ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேறின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று முதலில் 27வது வரியான ஓம் அபேதபதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். சத்பொருளான சிவத்தினின்றும் சிற்பொருளான சக்தியினின்றும் வேறுபட்டு விளங்காமல் அபின்னமாய் காட்சியளிக்கும் ஆறுமுகப் பரமனுக்கு வணக்கம் வணக்கம். சிவம் வேறு, சக்தி வேறு, விநாயகப் பெருமான் வேறு, வேலாயுதப் பெருமான் வேறு என கருதுவோர் பெரும் தீங்குக்கு உள்ளாவார். முழு முதற் பரபிரம்மத்தின் 4 கோணங்கள் இவை. ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறாகாது. சச்சிதானந்த விளக்க இலக்கணம் என மகிழ்ந்து கூறுவார் சுவாமிகள். ஏகாகாரம், ஒரே வடிவு, ஒரே பொருள், அடி நடு முடி என்பன போல விளங்குகின்றன. அபேதபதி என்பதற்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடன் அபேதமாக அத்வைதமாகவும் கலந்து நிற்கும் ஆன்ம நாயகன் என்ற பொருளும் உண்டு. நித்திய பரிபூர்ண அகண்ட சிவ நிஷ்டையில் நிலாவு ஏக பரம என முருகப்பெருமானை அழைக்கின்றார். குமார பகவான் ஸ்ரீ வள்ளி நாயகியை கூடி கலந்த நிகழ்ச்சிகளையும் பொருத்தி பார்க்கலாம். அபேதபதி என்பதற்கு அபேத பாவனையாக சோகம் பாவனையை செய்யும் தவசீலர்களுக்கு தனிநாயகன் என்ற பொருளும் உண்டு. சக அவன், அகம் நான், இரண்டும் சேர்ந்து சோகம், முழுமுதற் பொருளாக நாம் உள்ளோம் என்ற பாவனையில் வழிபாடு நிகழ்த்தல் வேண்டும். அகம்பாவம் வராமல் கவனத்துடன் இருக்க வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் சோகம்பாவனையில் பயனுடையதாகும். பாசத்தை நீக்கி ஞானாசிரியராக நின்ற ஞான நாயகன் சண்முகப்பரமனே ஆவார். திருக்கோவில்களிலும் ஆசிரமங்களிலும் அடியார்களின் இல்லங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்படும் தெய்வ பிம்பங்களிலும் தாமாகவே பல இடங்களில் தோன்றி ஸ்வயம்பு வடிவங்களில் இரண்டர காட்சியளிக்கும் கருணை வள்ளல் குகன் என்பதற்கு அபேதபதி என்ற பொருளும் உண்டு. அபேத ஸ்ருதி வாக்கியங்களான 4ம் அந்த வாக்கியத்தின் உட்பொருளாகவும் விளங்கும் பதி அபேதபதி என்ற பொருளும் உண்டு. பிரஜானம் பிரம்ம ரிக்வேதத்தில் பெரிய ஞானமே சொருபமாக உள்ள பிரம்மம் என்பது பொருள். அகம் பிரம்மாஸ்மி யஜுர்வேதத்தில் நான் அந்த பிரம்மமாக உள்ளேன் என்பது பொருள். தத்துவமசி சாமவேதத்தில் அப்பரம்பொருள் நீ ஆகின்றனை என்ற பொருளும், அயமாத்மா பிரம்ம அதர்வண வேதத்தில் ஆன்மாவுக்கு அந்தர்யாமியாக உள்ள பரமான்மாவே அந்த பரபிரம்மம் என்பது பொருள். இவ்வாறாக லக்ஷணா வாக்கியமாகவும் அனுசந்தான வாக்கியமாகவும் உபதேச வாக்கியமாகவும் அனுபவ வாக்கியமாகவும் என்ற 4 மகா வாக்கியங்களின் பொருளாக விளங்கும் பரபிரம்மத்திற்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. 4 மகா வாக்கியங்களும் உறுதிப்படுத்தும் அபேத ஸ்ருதி வாக்கியங்களாகவும் அவற்றின் பொருளாகவும் தத்துவம் கடந்த தனி நாயகனாய் முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்பது அர்த்தம். சித்தாந்தம், வேதநெறி, ஆகம நெறி மூன்றிலும் முரண்படாத வகையில் அபேதமாய் நிலைநாட்டும் சைவ மார்க்கமாகிய சைவ சித்தாந்த நெறியாக விளங்கும் பதி அபேதபதி என்ற பொருளும் உண்டு. சைவ நெறியின் மூலப்பொருளாக விளங்கும் பதியே முழுமுதற் பொருள் முருகப்பெருமானாவார். அடியவர்களின் சிந்தை, மனம், வாக்கு முதலானவற்றோடு அபேதமாய் கலந்து அவற்றை செலுத்துகின்றான் என்பதால் இறைவன் அபேதபதி என்ற பொருளும் உண்டு. அடுத்ததாக 28வது வரியான ஓம் சுபோதபதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். அறிவு பொருளாக பிரம்மத்தை அறிவதற்கு அறிவினை அளித்தருளும் ஞான நாயகனுக்கு வணக்கம் வணக்கம். போதம் ஞானம், சு மேன்மை, சிறப்பு, அழகு, மேலான ஞானம் சுபோதம்.
பரஞானம் பதிஞானம் இத்தகைய ஞானத்தை அடியவர்களுக்கு அருளும் வள்ளல் ஆறுமுகப் பெருமான். தேவர்கள் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களையும் விஸ்வரூப தரிசனத்தையும் சக்தியற்றவரான வெளிக்கண்களால் காண முடியாத அவர்களுக்கு, ஊனக்கண்ணால் பார்க்க முடியாத அவர்களுக்கு ஞானக் கண்களை தேவர்களுக்கு அளித்து திவ்யமான ஞானமயமான கண்களை அளித்து அருளியதால் முருகப்பெருமான் சுபோதபதி என சிறப்பிக்கப் பெறுகிறார். சுபோதம் என்பது ஞான மார்க்கம், சன்மார்க்கம், மற்றவை படிகளே. ஞான நெறியே ஆனந்த வடிவை கொடுக்கக்கூடியது. அவ்வழியில் செல்ல பக்குவத்தை அளித்தருளும் வள்ளல் சுபோதபதி என்ற பொருளும் உண்டு. சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்றும் ஏறு படிகளாகவும், துரிய நிலை நான்காவது நெறி சன்மார்க்கமாகிய ஞான நெறியாகும். சுபோதமாகிய ஞான வீடாக விளங்குபவன் சுபோதபதி. ஞான வீடு, பரமஞான வீடாக விளங்குபவன் பரஞ்சுடர் வேலோனாவார். ஞானமயமான பரம்பொருளை உணர்ந்து அறிவதற்கு ஞானத்தை அளித்து அருளுவதால் சுபோதபதி ஆவார். நமக்கு பெருக்கெடுத்த அருள் புரிபவன் சுபோதபதி. ஞான நெறி சீலர்களின் அறிவாக ஒளிர்பவன் சுபோதபதியான முருகப்பெருமானாவார். திருவடி தொழும் ஞானமே மேலான ஞானம் எனப்படும் சுபோதம் அவ்வறிவால் நிறைந்து ஒளிர அருள் புரியும் ஞான வள்ளல் சுபோதபதி என்ற பொருளும் உண்டு. இவ்வாறாக இன்று ஓம் அபேதபதையே நமோ நமக, ஓம் சுபோதபதையே நமோ நமக என்ற இரு ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.